ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சிறியில் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா அதுக்கப்புறம் அண்ணாமலை எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. விஜயா அவங்க எல்லாருமே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் யாருமே எழுந்திரிச்சு போகிறதே கிடையாது. எல்லாரும் எதுக்காக இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, எழுந்திரிச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. இல்லை, நாங்கள் வரல, நீ மட்டும் போ, நீ வேணா சாப்பிடு, மீனாவும் முத்துவும் வந்த பின்னாடி நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வருவா? அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது. அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாவே எனக்கு தாலி பிரச்சனை வரும்னு அந்த ஜோசியர் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. சாமியார் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கண்டிப்பாக அவளை உள்ளே சேர்த்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரவி வராங்க. ரவி, நீயாச்சும் சாப்பிடு, உங்கள் அப்பா தான் அந்த மீனாவும் முத்துவும் பின்னாடி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீயே சாப்பிட்றா அப்படின்றாங்க. அண்ணி வந்துட்டோம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன எல்லாரும் அதுவே சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அண்ணி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. சீதாவும் அவங்களோட அம்மா, அதுக்கப்புறம் சத்யா 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேயே நீங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்க? இல்லை, மாப்பிள்ளை தான் கால் பண்ணி வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம், அதனால தான் அவன் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க.